அறிவியல் ரீதியாகவும் இது உருட்டு. பைபிள்ல இருக்க வசனம் மூலமாகவும் இது உருட்டு. அழகான காரியம் செய்திருக்கிறேன், ரொம்ப அருமையான காரியம் செய்திருக்கிறேன். ஹிப்போக்ரேட்ன்ற வார்த்தையை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்க மதம் மாறியவர்கள் தான். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த மதத்துக்கு மாறினாங்களோ அந்த மதத்தை பத்தி எந்தவித பழமையான கதையையும் இங்க இருக்கவங்க நம்புவாங்க. ஏன்னா அது மத நம்பிக்கையா, அது சிலருடைய நம்பிக்கை, அது அவங்களுடைய வாழ்வியல். அதனால அதை நாம கொச்சைப்படுத்த கூடாது, அசிங்கமா பேசக்கூடாது, அதை நாம எதையுமே பண்ணக்கூடாது, அதை சீண்டக்கூட கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். ஏன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை. இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும். இதே இவங்க தான் இந்தியாவில் தோன்றிய பல புராணங்களையும் பல இதிகாசங்களையும் பல இலக்கியங்களையும் இன்னி வரைக்குமே என்ன பண்ணிட்டு வராங்கன்னா அதை கேலி பண்ணிட்டு வராங்க. அதுல இருக்கிறது உண்மை கிடையாது, அது புரட்டு கதை, அதை அறிவில்லாதவங்க பின்பற்றிட்டு வராங்க, அவங்களுக்கு பகுத்தறிவே கிடையாது. இதையெல்லாம் எவனா வணங்குவானா? இதையெல்லாம் வணங்குற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்குன்னா அவன் மனுஷ ஜென்மமானு இங்க இருக்கவங்க இஷ்டத்துக்கு உருட்டுவாங்களாம். எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. இத்தனை ஆண்டு காலமா அந்த துணியை பாதுகாத்து வைக்கிறதுலாம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான இது. உப்பு சத்தியாக்கிரம் பண்ணாரு, அது யாரு உப்பு? எங்க தாத்தா உப்பா இல்லையா? ஒரு துணியை இவ்வளவு படையெடுப்புகள் இதெல்லாம் கடந்து பாதுகாத்து வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. அதை பாதுகாத்து வச்சிருக்கிற அந்த சர்ச் அப்படிதான் கிளைம் பண்றாங்க. இந்த விஷயத்தை தான் பாரி சாலமன் இது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை, 12ஆம் நூற்றாண்டிலிருந்தே இது அவங்களுடைய நம்பிக்கையா இருந்து வருது, அதனால இது நாம நம்பிக்கையா பார்க்கணும், உண்மை பொய்ன்றதையும் தாண்டி நாம நம்பிக்கையா பார்க்கணுமா? எப்படி 12ஆம் நூற்றாண்டுல உருவான ஒண்ண நாம நம்பிக்கையா பார்க்கணுமா? ஆனா கிறிஸ்தவ மதம் தோன்றுவதற்கு முன்னாடியே உருவான வேதங்கள் இது எல்லாத்தையுமே உருட்டு புரட்டு கதை. ஆரியன் திரிச்சிட்டான், அவன் கிழிச்சிட்டான், இவன் பிரிச்சுட்டான்னு இவங்க தினமும் உட்காந்து ஆரிய உருட்டி ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் இவங்க கேள்வி பண்ணிட்டு வருவாங்களாம். அந்த மதத்தை மையப்படுத்தி இந்தியாவுல எவ்வளவு கோடி பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே அதை இவங்க கலாய்ப்பாங்களாம். அப்ப இங்க இருக்க இந்துக்களுடைய மனசு புண்படாதான். ஏன்னா அதுல இருக்கிறது எல்லாமே போய் புரட்டான். ஆனா எங்கிருந்தோ வந்த மதம் இங்க அந்த மதத்தின் மூலமா பல பேர் மதம் மாறிட்டாங்க. மாறினவங்களுக்கு இத பத்தி நாம பேசினா அவங்களுடைய மனசு புண்படுமா? இத மாதிரி பேசுறவங்க தான் தமிழர்கள் இந்துக்களா ஆகவே முடியாதாம், தமிழர்கள் கிறிஸ்தவர்களா ஆகலாமா, தமிழர்கள் இஸ்லாமியர்களா ஆகலாமா, தமிழர்கள் பௌத்தர்களா ஆகலாமா, ஆனா தமிழர்கள் இந்துக்களா மட்டும் ஆயிட முடியாதான். ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல ப்ரோ அது ஆரிய மதம் ப்ரோ. அப்ப நீங்க எல்லாம் மாறினது எந்த மதம் ப்ரோ? அது இந்தியாவில இருந்த மதமா இல்ல எங்க இருந்து வந்த மதம் ப்ரோன்னு கேட்டா, நீ ஒரு சங்கி, உனக்கு அறிவு கிடையாது, உனக்கு எதுவுமே தெரியலன்னு நம்ம கிட்டே உருட்டுவானுங்க. எப்படின்னா லாஜிக்கா இவனுங்களை மடக்குனா இவனுங்களுடைய மதவெறிய நம்ம கிட்ட தூக்கி காட்டிட்டு நம்மள மதவெறி எடுங்கன்னு சொல்லுவானுங்க. நம்ம பாரி சாலமனை பொறுத்த வரைக்கும் கிபி 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த ஷோடா துணியை இவங்க பாதுகாத்துட்டு வராங்க. அதனால இது மிகப்பெரிய காரியம், இது அசாத்தியமான காரியம், இதை நாம பாராட்டி ஆகணும்னு சொல்றாரு. தவறே கிடையாது, பாராட்டி ஆகணும், ஏன்னா பழமையான விஷயம். அதே மாதிரி இங்க இந்த ஷோடா துரினுக்கு முன்னாடி கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் பிறக்கிறதுக்கு முன்னாடி, கிறிஸ்தவம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு மதம் தோன்றி இருக்கு. அந்த மதத்துல வேதங்கள்னு இருக்கு. அந்த வேதங்களை எப்போத்துல இருந்தோ இப்ப வரைக்குமே பாதுகாத்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேதத்தை மட்டும் இங்க இருக்க பாரி சாலமன் போன்ற ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அது பழமை கிடையாது, அது ஆரியர்களுடைய திரிவு, ஆரியர்களுடைய கேவலமான செயல், ஆரியர்கள் நம்மளை அடக்க புகுத்திட்டாங்கன்னு ஒரு உருட்டுவாங்க. ஆனா இது மாதிரி பேசுறவனுங்க எவனுமே உண்மையாவே வேதங்களை படிச்சிருக்கவே மாட்டானுங்க. படிக்காதவனுங்க மட்டும்தான் இது மாதிரியான கேனத்தனமான பேச்சை பேச முடியும். அதே மாதிரி பிற மதத்துல இருந்த ஏதாவது ஒரு பழமையான பொருளை பாதுகாத்து வச்சிருந்தா அது பெருமையா. இங்க இந்தியாவுக்கு சொந்தமான வேதங்களை பாதுகாத்து வச்சிருந்தா அது பெருமைப்படக்கூடிய விஷயமே கிடையாது. அது சங்கீத்தனம் அப்படின்னு சொல்ல இங்க இருக்க ஏகப்பட்ட பேர் முன் வருவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்க ஏதாவது பழமையான வரலாறு கிடைச்சாலோ இல்ல பழமையான விஷயம் இருந்தாலோ அதை சங்கீத்தனம்னு சொல்லிட்டு, ஐரோப்பால எது இருந்தாலும் அதை இங்க தூக்கி கொண்டாடுற கேவலமான புத்தி கொண்ட தற்குறிகளை இந்த மெக்காலே கல்வி முறை உருவாக்கி வச்சிருக்கு.
அந்த கல்வி முறையில உருவானவர் தான் இந்த பாரிஸ் சாலமன் போன்ற ஆள். அப்புறம் இந்த ஷோட் ஆஃப் துரின் துணியை பலகாலமா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பழமை தெரியாம அந்த துணி தேய்மானம் அடையும் போது புது துணிகளையா போட்டு அதை பாதுகாப்பா வச்சுட்டு வந்திருக்காங்களாம் அப்படின்னு அந்த இத்தாலியில இருந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பாதிரியார்கள் சொல்றாங்களாம். அதை பாரி நம்புறாராம். இப்படி இத்தாலியில இருக்க ஒருத்தர் சொல்ற கதையை ஐயா இங்க இருக்கவர் நம்பிட வரான். ஆனா இந்தியாவில இருக்கிறவன் இந்தியாவில இருக்க மதத்தை பத்தி இங்க யாராவது பேசினா, சோ அது தவறுங்க, அது தவறு, அது திரிபு, அது ஆரிய உருட்டு, அது ஆரியர்கள் செய்த கேவலமான செயல், ஆரியர்கள் செய்த அடக்குமுறை, ஆரியர்கள் நம்ம மன்னர்களையே ஏமாத்திட்டாங்க, அப்படி ஏமாத்தி தான் இது எல்லாத்தையும் உருவாக்குனாங்கன்னு எவன் ஆதாரத்தோட சொன்னாலுமே அதை சார் ஏத்துக்க மாட்டாராம். ஆனா இத்தாலியில இருக்க கிறிஸ்தவர்கள் சொன்னா ஐயா ஏத்துப்பாராம். அவங்க அப்படிதான் சொல்றாங்க, அது உண்மையா இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எப்படி சொல்றாருன்னா தடவி கொடுக்குறாரு. இங்க எவனாவது இங்க ராமருடைய துணி கிடைச்சிருக்கு, அனுமருடைய துணி கிடைச்சிருக்கு, அனுமருடைய பாதம் பதிந்த இடம் கிடைச்சிருக்குன்னு எவனா சொல்லிட்டா போதும், உடனே முதல் ஆளா பாரிஸ் சாலமன் என்ன பண்ணுவார்னா டீபங்க் பண்றதுக்கு மைக் முன்னாடி உட்காந்துருவாரு. ஏன்னா அவரால் அதை ஏத்துக்கவே முடியாது. ஆனா இத்தாலியில இருந்து யாராவது எதாவது சொல்லிட்டா ஏத்துப்பாரு. ஆமா, ஏசப்பா அங்கதான் தோன்றினாரு, ஏசப்பாவுடைய துணி தான் அது, இதை நான் ஒத்துக்கிறேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். இந்த விஷயத்த எந்த ஒரு அறிவியல் பேசுற மிகப்பெரிய விஞ்ஞானினா, இந்த தமிழ்நாட்டிலேயே அறிவியல் படிச்சவங்களுக்கு கூட அறிவியல்லாம் என்னன்னு தெரியாது, டிகிரி முடிச்சவங்களுக்கு கூட அறிவியல்லாம் என்னன்னு தெரியாது, ஆனா எனக்கு அறிவியல் நல்லா தெரியும்னு யூடியூப் சேனல் நடத்துறவங்களும் சரி, அறிவியல் மட்டுமே நான் பேசுவேன், அறிவியல் தான் எனக்கு மம்மி டாடின்னு சொல்லி யூடியூப் சேனல் நடத்துறவங்களும் சரி, இந்த உலகத்துல இருக்க எல்லா வரலாறையும் பேசுறேன்னு உருட்டுறவங்களும் சரி, இது மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் யாருமே இப்ப நான் சொல்ல போற விஷயத்த இது வரைக்கும் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயஸ்டா தான் எல்லா வீடியோவையும் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி எது உண்மை பொய்ன்னு தேடக்கூடிய அறிவு இது மாதிரியான யூடியூபர்களுக்கு கிடையாது. பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க யூடியூபர்ஸ் யாருமே டீப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராயவே மாட்டாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு விக்கிபீடியால இருக்கிறத பார்த்து பேசுறதுதான் இங்க இருக்க பெரும்பான்மையான யூடியூபர்னு சொல்லிட்டு இருக்கவங்களுடைய வழக்கம். 1999ஆம் ஆண்டு இந்த ஷோட் ஆஃப் துரின் பத்தி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணப்படுது. இதை பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோஸ்கோபி, மைக்ரோ கெமிஸ்ட் மெக்ரோனி. இவர் தான் இந்த ஷோட் ஆஃப் துரினை அனாலிசிஸ் பண்ணி, அதாவது கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி என்ன பண்ணாருன்னா, அதுல ரெட் ஆக்கர் பிளஸ் வெர்மிலியன் இந்த 2 நிற சாயங்களையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா லினன் துணியில பூசி இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்கன்னு இவர் தன்னுடைய கெமிக்கல் அனாலிசிஸ் மூலமா கண்டுபிடிச்சாரு. இந்த ரிசல்ட்டை இந்த பேப்பர்ல வெளியிட்டாரு. இந்த பேப்பருடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தி ஷவுட் ஆஃப் துரின் பிளட் ஆஃப் பிக்மெண்ட். இந்த தலைப்புல தான் அவர் வெளியிட்டாரு. இந்த முடிவை அவர் வெளியிட்டதுக்காக அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி இவருக்கு அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அவார்டை 2000ஆம் ஆண்டு தராங்க. எதுக்கு? ஷோட் ஆஃப் துரின்ல கெமிக்கல்ஸை பயன்படுத்தி, வண்ண சாயங்களை பயன்படுத்தி இவங்க இதை வரைஞ்சிருக்காங்கன்னு அவர் நல்ல தெளிவா பப்ளிஷ் பண்ணி உறுதிப்படுத்தினாரு. இப்படி ஒரு ஆய்வு நடந்தது இங்க இருக்க கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுக்கு இப்படி ஒரு ஆய்வு நடந்திருக்கா அப்படின்னு யாராவது சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது மாதிரியான விஷயங்கள் வெளிவராமலேயே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே, நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா இந்த விஷயத்த சொல்லக்கூடிய ஆள்னா அது நான் மட்டும்தான். அதை நினைச்சு பெருமையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெருமை தான். ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா எது உண்மை எது பொய் உங்களாலேயே தேடி பார்க்க முடியும். அழகான காரியம் செய்திருக்கிறேன், ரொம்ப அருமையான காரியம் செய்திருக்கிறேன். கிறிஸ்தவர்களா இருந்துட்டு பைபிள்ல ஒரு வசனத்தையும் ஒரு அதிகாரத்தையும் கூட படிக்காம ஞாயிற்றுக்கிழமை சும்மா கடமைக்கேன்னு சர்ச்சுக்கு போயிட்டு வர முக்கால்வாசி தற்கூரிகள் தான் இப்போ இது மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்தா இதுக்கு பயங்கரமா முட்டு கொடுப்பாங்க. ஆனா உண்மை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க முட்டு கொடுக்கறதுக்கு எதிராக தான் பைபிளுடைய வசனங்களே இருக்கு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? யோவான் 20:5 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இயேசுடைய உடலை என்ன பண்ணி வச்சிருந்தாங்களாம், துணியால சுருட்டி அவரை கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணி வச்சிருந்தாங்களாம். அப்போ சீடர்கள் பாக்குறாங்களாம். பார்க்கும்போது அந்த லினன் கிளாத்ஸ் தனியா எடுத்து அடுக்கி வச்சிருக்கிறத அவங்க பாக்குறாங்களாம். அதாவது எப்படின்னா, அவசரமா களைச்சிட்டு அங்க இருந்து தப்பி ஓடின மாதிரி எல்லா சீனும் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லையா.
ஆனா அங்க எல்லாமே நீட்டா அந்த துணி, இயேசுவை போர்த்திய துணி வந்து மடிச்சு வைக்கப்பட்டிருந்ததாம். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா. இந்த வசனத்துல மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழே இந்த கல்லறைக்குள்ள போனவங்க இயேசுவை சுற்றி இருந்த, இயேசுடைய உடலை சுற்றி இருந்த துணின்னு அவங்க சொல்லல, துணிகளை யாரோ அடுக்கி வச்சது போல இருந்தது. அதாவது ஒரு துணி கிடையாது, நிறைய துணிகளை யாரோ அடுக்கி வச்சது போல இருந்தது. அவசர அவசரமா அங்கிருந்து போன மாதிரி இல்ல, எல்லாமே அந்த இடத்துல சீரா இருந்தது. அங்க அதாவது யாராவது தங்கிட்டு கிளீன் பண்ணிட்டு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க. ரோமர்கள் இயேசுடைய உடலை ஒரே துணியால சுத்தி அடக்கம் பண்ணவே இல்லை, 2 துணியை பயன்படுத்தி இருக்காங்க. தலைக்கு ஒரு துணி, உடலுக்கு ஒரு துணி. உடலுக்கு பயன்படுத்திய துணி தான் லினன் கிளாத், அத ஓதானியான்னு சொல்லுவாங்க. தலைக்கு பயன்படுத்திய துணிய சௌதாரியான்னு சொல்லுவாங்க. அதனால இயேசுவை 2 வித துணியால இவங்க கவர் பண்ணிருக்காங்க. சோ இப்ப நாம பாக்குற இந்த ஷரோட் ஆஃப் துரின் ஒரே துணி. அதுல என்ன சொல்றாங்க, இயேசுவை ஒரு துணியால் போர்த்தி இருக்கும் போது அவருடைய உடலில் இருந்த காயங்கள் அப்படியே இந்த துணியில் பதிந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல தலையில இருந்து கால் வரைக்கும் சூப்பரா தெரியுது. இப்ப நான் சொன்ன விஷயம் எப்படி இருக்கு? பைபிளுடைய வசனம் தெளிவா சொல்லுது, இயேசுவை இருவேறுபட்ட துணிகள் மூலமா இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. தலைக்கு ஒண்ணு, உடலுக்கு ஒண்ணுன்னு. இப்போ ஷரோட் ஆஃப் துரின்ல நமக்கு தலையும் கிடைச்சிருக்கு, உடலும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா 100% இது உருட்டுன்னு கிளியரா உங்களுக்கு புரியுதா? அறிவியல் ரீதியாகவும் இது உருட்டு, பைபிள்ல இருக்க வசனம் மூலமாகவும் இது உருட்டு. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. அதாவது இவங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய புனித நூலாம் பைபிளே சொல்லுது, தலைக்கு ஒரு துணி, உடலுக்கு ஒரு துணி, ஒரே துணியில அவரை சுற்றவே இல்லை. இங்க இருவேறுபட்ட துணிகள் மூலமா அவரை சுற்றி அவரை கல்லறைக்குள்ள வச்சிருக்காங்க. சோ பைபிள் எல்லாம் படிக்காம நம்ம கிட்ட வந்து இந்த கிறுக்குத்தனமான பேச்செல்லாம் பேசவே கூடாது. பைபிளை படிச்சுட்டு அதுல என்ன இருக்கு, இங்க நமக்கு மத ரீதியா என்ன சொல்றாங்க, அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதான்னு நாம என்ன பண்ணணும், பொருத்தி பார்க்கணும். பொருத்தி பார்க்கிற அறிவு இல்லைன்னா அந்த அறிவை நாம வளர்த்துக்கணும். அதனால எடுத்தோம் கவுத்தோன்னு மத வெறியில எது சொன்னாலும் உண்மைன்னு யாருமே நம்பிடக்கூடாது. அண்ணே என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? துணி என்ன மெட்டீரியல் துணின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது லெனின் அப்படிங்கிற அந்த ஒரு வகை துணியை தான் அந்த துணியை. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். அந்த லெனின் கிளாத் வந்து நம்ம கிட்ட ஆரம்பத்துல கிடையாது. அப்புறம் வெள்ளக்காரலாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட அது உள்ள வந்திருக்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. இது லெனின் அப்படிங்கறதுனால இதுக்கும் இந்தியாருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கறது வந்து நம்ம உறுதிட்டு சொல்லலாம். அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. பாரிசாலமனுடைய லெனின் உருட்டு, லினன் உருட்டு, லினன் துணியை வந்து நம்மளுடைய தமிழர்களும் இந்தியாவில இருந்த யாருமே பயன்படுத்தவே இல்லையா. ஏன்னா நம்மளுடைய பழக்கம் வந்து, நம்மளுடைய ஆடை முறை வந்து காட்டனை மையப்படுத்தி இருந்தது, பருத்தியை மையப்படுத்தி இருந்ததுன்னு சொல்றாரு. கரெக்ட் தான், அதுல தப்பே கிடையாது. ஆனா இவர் சொன்ன இந்த விஷயம் உண்மையானு பாத்தீங்கன்னா, செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எந்த ஒரு விஷயத்தையுமே ரிசர்ச் பண்ணாம, அது சம்பந்தமா துளியும் படிக்காம, அறகுறையா எதையாவது படிச்சுட்டு அதை உண்மைன்னு லட்சக்கணக்கான வியூவர்ஸை ஏமாத்திட்டு இருக்கிறதே பாரி சல்மான் கான் போன்ற ஆட்களுக்கு வேலையா போச்சு. ஏன்டா அப்படி இருக்கீங்க, ஏன்டா அப்படி இருக்கீங்க? இந்த லினன் கிளாத்திங் முறை இந்தியர்களுடைய பாரம்பரிய முறை, அதுலயும் ரொம்ப தொன்மையானது, ரொம்ப பழமையானது. இத இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்தே நாம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இந்த லினன் கிளாத்தை, அதாவது இதை வந்து உயர்ந்த தரம் வாய்ந்த ஆடைகளா ரிச்சுவல்ஸ்க்கு, அதாவது சடங்குகளுக்கு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு, முக்கியமான நாட்களுக்கு பயன்படுத்தி இருக்காங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. கிமு 8000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இதை பண்ணிட்டு வந்திருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் மெசபடேமியா நாகரிகத்தை விட மிக முந்தைய சிவிலைசேஷன்னு சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த விஷயம் கூட பாரி சாலமன் போன்ற தமிழ் தேசியம் பேசின தமிழர்களை நான் உயர்த்தி பிடிக்கிறேன்னு சொல்ற ஆட்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது சம்பந்தமா இவங்களுக்கு படிக்க தெரியாது, தேட தெரியாது, இதை பத்தி ஒரு கூந்தலும் தெரியாது. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். ஆனா வாய்க்கிழிய ஒண்ணுமே தெரியாம இந்த லினன் கிளாத்திங் முறையே இந்தியர்களுக்கே சம்பந்தம் இல்லையா. இதை வந்து யார் கொண்டு வந்து புகுத்தினாங்களாம், வெள்ளைக்காரன் வந்து இங்க நம்ம கிட்ட புகுத்திட்டானா. இதுக்கும் ஆதாரமே கிடையாது, இது சம்பந்தமா எதையுமே படிச்சதும் கிடையாது இவரு. ஆனா வாய் கூசாம என்ன மாதிரி உருட்டி வச்சிருக்காரு பாருங்க.
இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்தே லினன் கிளாத்திங் முறையை நாம பயன்படுத்தி வரோம். இன்னையில இருந்து கிமு 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே நாம லினன் கிளாத்திங்க குறிப்பிட்ட உயர்தர ஆடையாக சில நாட்களுக்கு நாம பயன்படுத்தி வந்திருக்கோம். இதையெல்லாம் தேடி படிக்கணும். தேடி படிக்காம இத மாதிரி உருட்டுறத தயவு செய்து நிறுத்துங்க பாரி சாலமன். இதோட நான் பல தடவை சொல்றேன், படிடா ஒழுங்கா படிடா. இதுல இந்த பாரி சாலமனுடைய ரசிகர்கள் வேற, இவர் கூட டிபேட் பண்ணாதான் மத்தவங்களை அறிவாளின்னு ஏத்துப்பாங்களாம். பாரிசாலன் அறிவாளின்னு நீங்க ஏத்துக்கலாம், ஆனா எல்லாருமே ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன நீங்க அறிவாளின்னு ஏத்துக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே. என்னை எவனும் அறிவாளினும் ஏத்துக்க வேணாம், முட்டாளும் ஏத்துக்க வேணாம், எது மாதிரியும் என்னை ஏத்துக்க வேணாண்டா. எது உண்மையோ எது வரலாறோ அதை சொல்றவன் நானா இருக்கிறேன்டா, அது மட்டும் எனக்கு போதும். டிபேட் பண்றதுக்கெல்லாம் பாரி ஒரு விஷயத்த பேசினா அதுல இருக்க ஜென்யூனான பாயிண்ட பேசணுமே தவிர பயஸ்டா எதுவுமே பேசக்கூடாது. ஆனா சார் எந்த வீடியோ போட்டாலும் ஆதாரமே இல்லாம அது சம்பந்தமா எதையுமே படிக்காம பயஸ்டா முட்டு கொடுக்கறதுக்கு மட்டுமே தான் வீடியோ போடுவார். ஏற்கனவே சொன்னதான் திரும்பவும் சொல்றேன், பாரி பேசின வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சு டீபங்க் பண்ணணும்னா எல்லா வீடியோவையும் டீபங்க் பண்ணலாம். எப்படி போங்கன் வீடியோவெல்லாம் டீபங்க் பண்ண முடியுமோ அதே மாதிரி சுத்தமா எந்த விதமான சரக்குமே இல்லாத வீடியோ தான் பாரி சாலமனுடைய வீடியோஸ். அதனால அவருடைய ரசிகர்களா இருக்கக்கூடிய நீங்க இப்போ இவர் பேசின இந்த ஷார்ட் ஆஃப் துரியில இருக்க அந்த மேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பேசினதுக்கும் அவர் பேசினதுக்கும் இருக்க வித்தியாசத்தை நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. எப்படி என்னால மட்டும் இவ்வளவு விஷயத்த தேடி பேச முடியுது? ஏன்னா எது உண்மையோ அதை சொல்லணும்னு எனக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா பாரி சாலமனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. சிறுபான்மையினர்னு சொல்லி அவங்களுக்கு முட்டு கொடுக்கறது தான் இவருடைய அஜெண்டா. எனக்கு அந்த அஜெண்டாலாம் கிடையவே கிடையாது. எது வரலாறோ அதை சொல்றதுதான் என்னுடைய அஜெண்டா. சரியா? அதனால டிபேட் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ, டிபேட் பண்றதுக்கு முதல் அடிப்படை எதுவோ அதை பாரி சாலமனை வளர்த்துக்க சொல்லுங்க. வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நாம தாராளமா டிபேட்டை வச்சுக்கலாம். ரோசாபால் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஒரு புனித தலம். இது எதுவா நம்பப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, இது இயேசுநாதருடைய சமாதியாக நம்பப்படுகிறது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இந்தியாவுக்கு ஒருவேளை இயேசுநாதர் ஏதோ தன்னோட வாழ்நாள்ல ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி. ஏசப்பா கோட்டான கோட்டி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்க இருக்க செகுலரிசம் பேசுறவங்க பாரி சாலமன், அதுக்கப்புறம் பிற சிறுபான்மையினத்தை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரியான விஷயங்கள், இந்த ரோசாபால் விஷயம் எல்லாம் சொல்றாரு இல்லையா, இந்த ரோசாபால் ஸ்ட்ரைன்லாம் உண்மையே இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டாலுமே இவங்க இதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இது உண்மையாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் சொல்லுவாங்க. ஆனா ராமர் பாலம் கட்டினாரு, குரங்குகள் உதவி செஞ்சது, அனுமார் பறந்தாரு, மலையை தூக்கிட்டு போனாருன்னு இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டா உடனே மித்தின்றுவாங்க. ஏன் இங்க ஒருத்தருடைய இந்தியாவுக்கு வராதவருடைய உடல் அடக்கம் பண்ணப்பட்டதுன்னு இங்க இருக்கவங்க நம்பும் போது, இதே மாதிரி இந்து மதத்துல இருக்கவங்க அனுமார் மலையை தூக்கி கொண்டு போனார், ராமர் பாலம் கட்டினார், குரங்குகள் உதவி செய்தது, ஏன் இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாதா? இதை மட்டும் மித்துன்னு சொல்றதுக்கு, இதை மட்டும் டீபங்க் பண்றதுக்கு, இதை மட்டும் புரட்டுன்னு சொல்றதுக்கு உடனே வந்துடுறது. ஆனா இந்தியாவுக்கு வராத ஒருத்தருடைய சமாதி இங்க இருக்குன்னு சொன்னா அதை அப்படியே சாஃப்டா தடவி கொடுக்கறது. இல்ல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், அது அவங்களுடைய நம்பிக்கை பொறுத்ததுன்னு ஒரு உருட்ட வேண்டியது. ஆனா இந்துக்களுக்குன்னு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்தா அதை புராண கதை பொய்ன்னு சொல்ல வேண்டியது. என்னடா உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்டு? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்கடா. இந்த ரோசாபால் ஸ்ட்ரைன் உண்மையாவே ஒரு பொய். இதை 1989ஆம் ஆண்டு மிர்சா குலாம் என்பவர் உருவாக்கி விட்டார், அவ்வளவுதான். மற்றபடி இயேசு இந்தியாவுக்கு வந்தார்னு நியூ டெஸ்டாமெண்ட்ல கூட கிடையவே கிடையாது, ஓல்ட் டெஸ்டாமெண்ட்லயும் கிடையவே கிடையாதுன்னு கிறிஸ்தவர்களே சொல்றாங்க. கிறிஸ்தவர்களே இது பிளாஸ்பமஸ் ஸ்டேட்மெண்ட், இது கிறிஸ்தவத்தை அவமானப்படுத்தும் செயல்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு இறந்ததும் அவர் உயிர் தெழுந்தாரு, உயிர் தெழுந்து அதன் பின்னால் தான் அவர் சொர்க்கத்துக்கு போனார்னு சொல்றதுதான் கிறிஸ்தவம். இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இயேசு சிலுவையில் அறையப்படவே இல்லை, அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விடவில்லை. அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பே, அதாவது எப்படி செத்தார்லாம் தெரியாதான், ஆனா அவர் செத்துட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. செத்துட்டாருன்னு கூட இவங்க சொல்லல, அவர் சொர்க்கத்துக்கு போய் விட்டார். ஆனா அவரை குரூசிஃபிக்ஷன் பண்ணவே இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. இதுலயே ஏகப்பட்ட முரண் இருக்குன்னு ஸ்ரீநகர்ல வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் பலருமே இந்த கருத்தை அப்போதுல இருந்தே சொல்லிட்டு தான் வராங்க. இந்த ஸ்ட்ரைனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. ஒரு ஆய்வாளர் பார்வையில தான் நம்ம இதை பார்க்கணும். இது ஆன்மீக பார்வையில நம்ம இதை
அப்படி பார்த்தோம்னா அதுக்கு அவருடைய டீச்சிங்ஸ்க்கும் புத்த மதத்துடைய டீச்சிங்ஸ்க்கும் ரொம்ப சிமிலரா இருந்துச்சு. இயேசுநாதர் பேசிய அந்த தத்துவங்கள் அதே காலகட்டத்துல ஒரு மதத்தால் பேசப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து புத்த மதம் தான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். பாரிசாலமன் சொல்ற மாதிரி புத்திசத்துக்கும் ஏசப்பாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. புத்திசத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் துளி அளவு கூட சம்பந்தம் கிடையாது. என்ன ஒரு விதத்துல சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே சில விஷயத்துல நல்லது சொல்லுது. அந்த விஷயத்துல உலகத்துல இருக்க எல்லா மதம் சார்ந்த நூல்களுமே சரியான இடத்துலதான் இருக்குன்னு சொல்லுவேன், நல்ல விஷயங்களை மட்டும். இதுல பாத்தீங்கன்னா புத்திசத்தை பொறுத்த வரைக்கும் ரெசரக்ஷன் கிடையாது. அதாவது இறந்தவங்களுக்கு மறுபிறவி 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 தான் இருக்குமே தவிர உயிர்த்தெழுதல் இருக்காது. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய கணக்கை தீர்க்க இவங்க மேல் லோகம் போவாங்கன்றதுதான் கிறிஸ்டியானிட்டி. ஆனா புத்திசத்துல அது கிடையவே கிடையாது. புத்திசத்தை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டர் காட்னு கிடையவே கிடையாது. அதாவது இந்த உலகத்தையும் அண்டத்தையும் நம்மையும் உருவாக்கிய கடவுள் என்ற கான்செப்டே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிவைன் பீயிங்ஸ்னு இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னா புத்திசம் சொல்லுது. ஆனா ஒரே கடவுள் இருக்காங்கன்னு புத்திசம் சொல்லவே இல்லை. கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் பிதா சுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாதர் சன் ஹோலி ட்ரினிட்டி இதைத்தான் சொல்லுவாங்க. இந்த மூணும் சேர்ந்துதான் இந்த அண்டத்தையும் உலகத்தையும் நம்மையும் வழி நடத்துதுன்னு சொல்றதுதான் கிறிஸ்டியானிட்டி. அதனால கிறிஸ்டியானிட்டிக்கும் புத்திசத்துக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு, ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா ஏசப்பா இந்தியாவுக்கு வந்து இங்க அவர் சில விஷயங்களை கத்துக்கிட்டு இங்க இருந்து போனார்னு சொல்றதெல்லாம் தூய்மையான ஊட்டுகள். அதுலயும் இந்த உருட்டை இந்தியாவில் இருக்க இந்துக்களே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வரலாறு தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயத்த கிறிஸ்தவர்கள் சொன்னா அதை ஏத்துக்கலாம், ஏன்னா அவங்களுடைய மதம் சார்ந்து அவங்க பேசுறாங்க, அவங்களுக்கு இந்த வரலாறுலாம் தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனா நம்ம இந்தியாவுக்கே வராத ஒருத்தரை பத்தி நாம ஏன் பேசிட்டு இருக்கணும்? அவர் வரலன்னு கத்தோலிக்க திருச்சபை அவங்களும் சொல்றாங்க, பைபிளும் சொல்லுது. இந்தியாவுக்கு இயேசு வரவே இல்லை, அவர் பயணம் மேற்கொள்ளவே இல்லைன்னு தெளிவா அவங்களுடைய புனித நூலே சொல்லுது. அப்படி இருக்கும்போது பாரிசாலமன் போன்ற முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் விழுந்து விழுந்து இன்னுமே முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல சிறுபான்மையினர் மட்டும்தான் நல்லவங்க. இந்துக்கள்னு சொல்றவங்க எல்லாருமே அயோக்கிய பசங்க. ஆக்சுவலி புத்த மதமே வேதங்களில் இருந்து உருவாக்கப்பட்ட மதம் தான். வேதத்துல என்ன இருக்கோ அதுல இருந்த எல்லாத்தையுமே இவங்க எடுத்து இவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டு எது தேவையில்லோ அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு புது மதத்தையே உருவாக்கி இருக்காங்க. யாரு? இந்த புத்திசத்தை உருவாக்குன எவனோ தெளிவா அந்த வேலையை பார்த்திருக்கான். அதுலயும் அவன் எதுல இருந்து இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே எடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவன் வேதங்களிலிருந்து தான் எல்லா தகவல்களையும் எடுத்து தேவையானதை வச்சுக்கிட்டு அதை புத்திசம்னு ப்ரொமோட் பண்ணியிருக்கான். அதுவும் ஆரம்ப கட்டத்துல மதமாக பரவவே இல்லை. அது கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல இருந்துதான் மதமாகவே அது தோன்ற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய தென்னகத்துக்கு வரவே இல்லை. தென்னகத்துக்கு ரீச் ஆகவே அதுக்கு அடுத்த ஒரு 700-800 ஆண்டுகள் ஆகியிருக்கு. உடனே இங்க இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரியர்கள் இங்க வந்து புத்திசத்தை தான் அடிச்சு உடைச்சிட்டாங்க, அடிச்சு கிழிச்சிட்டாங்க, புத்திசத்தையே காணாமல் ஆக்கிட்டாங்க, புத்திசத்துல இருந்து திருடிட்டாங்க, இதுல இருந்த கடவுளர்கள் எல்லாத்தையும் அபகரிச்சிட்டாங்கன்னு ஒரு உருட்டை உருட்டுவாங்க. பட் புத்திசமே வேதத்திலிருந்து உருவாக்கப்பட்ட மதம்னு ஆகும்போது எப்படி இங்க ஆரியர்கள் அதை திருடி அதை அழிச்சு இவங்க ஒரு மதத்தை உருவாக்கி இருக்க முடியும்? இதுலதான் சொல்றது, உண்மையான வரலாறு எவனுமே படிக்கிறது கிடையாது. ஆரியம்னு பிற மதங்களை தூக்கி நம்ம மேல திணிச்சு அவன் உருட்டி வச்ச உருட்டுகளை படிச்சுட்டு இன்னை வரைக்குமே ஆரியம்னு பேசி அதன் மூலமா வாழ்ந்துட்டு இருக்க பிற இனத்தவர்கள் கீழே வாழ்ந்துட்டு இருக்க நாமளே அந்த விஷயத்த தொடர்ந்து பண்றதால உண்மையான வரலாறு எதுன்னு துளியும் தெரியாததால இது மாதிரியான கட்டுக்கதைகளை நம்பி இது உண்மைன்னு இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பாரி பேசின இந்த வீடியோவுக்கு செகண்ட் பார்ட் வேற இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரே வீடியோல நிறைய விஷயத்த சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால Until we meet again.